ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வயம் ஜனவரி 2025க்கான செமஸ்டர் கோர்ஸை எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜ் உங்களால் வந்துட முடியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர் இருக்குது. அதற்கான ப்ரொசீஜர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதன் பிறகு உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதற்கு பிறகு உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய மெயில் ஐடி ஆர் அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே கேப்சா அதையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன ஃபீஸ் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. மேஜராக உங்களுக்கு என்ன கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்து உங்களுக்கு 500 ரூபாய் வரும். அப்போ நீங்கள் அடிஷனல் கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் உங்களுக்கு 400 ரூபாய் வந்து வரும் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த டீட்டெயில் நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தவறாக வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்த்த பிறகு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் பேஜை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கேண்டிடேட்டுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓடிபி வரும். இதற்கு பிறகு மொபைல் நம்பருக்கு லாஸ்ட்டில் கடைசியாக உங்களுக்கு ஓடிபி வரும். ஃபர்ஸ்ட் விஷயமா உங்களுக்கு மெயில் ஐடி என்டர் வந்து பண்ணிட்டு கீழே உங்களுக்கு கேப்சா இருக்கும், அதை போட்டுட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபியை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்வயம் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போகும். வேறு மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் ஐடி யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆன் ஸ்வயம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி மூலிமா நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து போட்டுட்டு கீழே கேப்சா இருக்கும், மறுபடியும் அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல வெரிஃபை அண்ட் ரீசெண்ட் ஓடிபி இருக்கும். இந்த இடத்துல ரீசெண்ட் ஓடிபி வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ இந்த வெரிஃபையை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ண பிறகு ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைடுன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக அதில் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுடைய நேமில் டாட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிக் சிம்பிள் இருக்காது, இந்த இடத்துல ராங் சிம்பிள் இருக்கும். இந்த இடத்துல டிக் சிம்பிள் வர மாதிரி கரெக்டாக உங்கள் பேரை வந்து மாற்றிங்க. ஒருவேளை டாட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக் ஐக்கான் வந்துடும். அதன் பிறகு இதில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதன் பிறகு உங்களுடைய மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதற்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டேட்டு மந்த் இயர் கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதன் பிறகு உங்கள் ஐடென்டி டைப் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஐடென்டி டைப்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, நீங்கள் எதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடியில் வந்து வைக்கலாம். அதை வைக்கும்போது அதனுடைய ஐடென்டிஃபிகேஷனுடைய நம்பரை இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ அதன் பிறகு பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வர்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிங்க. அதன் பிறகு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணிவிட்டு கீழே கேப்ஷா இருக்கும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கெட் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து சப்மிட் பண்ண விரும்புறீங்களான்னு வந்து கேட்டிருப்பாங்க. எஸ் வந்து கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிட்டோம். அதன் பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் லாகின் வந்து பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டல் மூலிமா நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து மெயிலில் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பேம் ஆர் ஜங்க் ஃபோல்டரில் செக் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஓகே கொடுத்துட்டு அகைன் இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் உங்களுடைய மெயில் ஐடி, அதன் பிறகு நீங்கள் போட்ட வந்து பாஸ்வேர்டு, அதன் பிறகு கேப்ஷா வந்து போட்டுட்டு கீழே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் லாகின் பண்ண பிறகு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ளே வந்துடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதன் பிறகு ஃபீஸ் பேமெண்ட்னு இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாக் அவுட் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போது நீங்கள் என்ன சைடு இருந்தீங்கன்னா கீழே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ண பிறகு உங்களுக்கு கேண்டிடேட் ஆல்ரெடி பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே அப்படியே இருக்கும். இதில் அடிஷ்னலாக நீங்கள் டீட்டெயில் ஆட் பண்ண வேண்டியது நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, அதில் இந்தியா அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய டொமிசைல் வந்து கேட்டிருக்காங்க, நம்மளுடைய ஸ்டேட்டு
தமிழ்நாடு அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு உங்களுடைய கேட்டகரி நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி வரீங்க அப்படிங்கிறதும் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஐடென்டிட்டி டைப் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான், இந்த நம்பரும் ஆல்ரெடி இதிலே வந்து இருக்கும். ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிசேபிள் பர்சனாக தான் அதை கொடுத்து நீங்கள் அந்த டீட்டெயிலும் கொடுத்துக்குங்க. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு கேப்சா இருக்கும், அதை வந்து போட்டுட்டு கீழே இங்கே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை செக் வந்து பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டும் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதன் பிறகு உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் டோர் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாத்தையும் வந்து இந்த கேட்டகரியில் ஃபில் பண்ணுங்க. அதன் பிறகு கண்ட்ரி, அதே போல் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு பின்கோடையும் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்கள் பின்கோடை கொடுத்துட்டு இப்போ ஒருவேளை நீங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் அட்ரஸே ஒரு பெர்மனெண்ட் அட்ரஸாக இருந்தால் இந்த இடத்துல செக் வந்து பண்ணீங்க அப்படின்னா செக் வந்து பண்ண பிறகு இதில் வந்து காப்பி ஆகிடும். இதில் அடிஷ்னலாக நீங்கள் என்ன டைப் பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பர், அதன் பிறகு ஆல்டர்னேட்டிவ் நம்பரையும் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும், அதை போட்டுட்டு செக் பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஓடிபி வரும், அதனால் தவறுதலாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ அதன் பிறகு நாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகிறோம். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டா, எம்ப்ளாயா, அது ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்கள் ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எந்த சிட்டியில் வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. அதன் பிறகு உங்கள் யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்கள் யூனிவர்சிட்டி நேம் வரல அப்படின்னா அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அதர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி நேம்ங்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து டைப். அதன் பிறகு உங்களுக்கு உங்கள் காலேஜ் நேம் காட்டல அப்படின்னா அதர்ஸ் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுடைய காலேஜ் நேமை வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் காலேஜில் கொடுத்துருக்கக்கூடிய ரோல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை என்ரோல் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோல் நம்பரவே இந்த இடத்துல என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்ககிட்ட அப்பர் கார்டு வந்து இருக்குது அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துங்க, அதை டீட்டெயில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுக்கு இந்த கோர்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு காலேஜ் மூலியமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவா, இல்லை சோஷியல் மீடியா மூலியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு நீங்கள் இந்த என்ன மோட்டிவில் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டு அதன் பிறகு ஆர் யூ டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இந்த ஸ்கோர் வரக்கூடிய, அதன் பிறகு இந்த கோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்கோரை உங்கள் காலேஜுக்கு ஷேர் பண்ணலாமான்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கும் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு கேன் வி ஷேர் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸில் ஒரு வேளை நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா எஸ் வந்து கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்கும், அதை போட்டுட்டு ஐ அக்ரின்னு சொல்லக்கூடிய பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு இது டீட்டெயிலில் ஷிஃப்ட் 1 டே 1 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஆல்ரெடி உங்கள் மெயிலுக்கு என்ன ஷிஃப்ட்டு என்ன டேன்னு வந்திருக்கும், கோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த பர்சன் டே 4 ஷிஃப்ட் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிள் ஆகிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஷிஃப்ட்டு இல்லை வேறு டேஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு கண்டிப்பாக ஸ்வயம் போர்ட்டலேருந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து டிக் வந்து பண்ணிவிட்டு செக் வந்து பண்ணிவிடுங்க. செக் வந்து பண்ணிவிட்டு செலக்ட் வந்து பண்ணிவிடுங்க. அதன் பிறகு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்கில் தான் இருக்கும். உங்கள் ஆப்ஷன் மட்டுமே கொடுத்தா வந்து போதுமானது. அதன் பிறகு உங்களுடைய சாய்ஸ் எக்ஸாம் சிட்டியை எங்கே வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடு இருந்தால் 4மே தமிழ்நாடு கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்டான டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணணும். சேம் டிஸ்ட்ரிக் உங்களுக்கு அகெயின் செகண்ட் ஆப்ஷனுக்கு வராது, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகாது. ஸோ 4 வகையான இடங்களை, மாவட்டங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும், அதை போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்கு. உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதே போல் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 கேபிலேருந்து 100 கேபி இருக்கும். இது வந்து ஜேபெக் அல்லது ஜேபிஜி ஃபார்மில் இருக்கணும். இதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் சிக்னேச்சர் மினிமம் உங்களுக்கு 4 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். இதுவும் ஜேபிஜி அட் ஜேபெக்கில் இருந்தால் ஓகே. அதன் பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி பிடிஎஃப் ஃபார்மில் தான் இருக்கும். உங்களுக்கு மினிமம் 30லேருந்து 150 கேபிக்குள்ளே இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறீங்க, சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டாக்குமெண்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதன் பிறகு உங்களுடைய ப்ரீவியஸாக நீங்கள் வந்து கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே இதில் ஷோவாக இருக்கும். அதே போல் உங்களுடைய டோட்டல் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக வந்து இருக்குதா அப்படின்னு வந்து செக் வந்து பண்ணிவிட்டு கீழே மொபைல் வெரிஃபைன்னு இருக்கும். இந்த இடத்துல மொபைல் வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் வந்து இது ஆல்ரெடி இருக்கும், அதை வந்து பார்த்துட்டு
நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சர் இருக்கும், அதை போட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும். ஸோ மொபைல் ஓடிபி வந்த பிறகு உங்களுக்கு வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்துடும். அதன் பிறகு நீங்கள் ஃபைனல் சப்மிட் மறுபடியும் கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபைனல் சப்மிட் வரும். ஃபைனல் சப்மிட்டில் இது எல்லாத்தையுமே செக் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், எக்ஸாம் சிட்டிஸ், அதே போல் செக்டு கேட்டகரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு டிக் வந்து பண்ணிவிட்டு கீழே அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இவங்க சப்மிட் ஆகி வந்துடும். அதன் பிறகு உங்களுடைய பேமெண்ட் ஆஃப் இப்போ உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கேட்வே நேமில் கனரான்னு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் யூபிஐ மூலிமா உங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் கனரான்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் யூபிஐ கியூஆர்னு இருக்கும். நீங்கள் கியூஆரை போட்டு கூட உங்கள் பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லியாக சென்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சென்ட் பண்ணக்கூடியது ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கோ பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயில் ஆகிடும். இதில் நீங்கள் சென்ட் எனிவே கொடுத்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக சென்ட் ஆகும். ஸோ நீங்கள் சென்ட் எனிவே கிளிக் பண்ணிவிட்டு ஒரே டைம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போது உங்களுடைய அப்ளிகேஷன் டேஷ்போர்டு போனீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ்னு வரும். இப்போது உங்களுடைய அப்ளிகேஷனை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.